ஜஸ்டிஸ் இஸ் ட்ரஸ்ட் ஆஃப் ஆக்ஷன். இந்த கோட்கான மீனிங் என்னென்னா, நம்ம என்னதான் ஒரு உண்மையை மறைக்க பார்த்தாலும் அந்த உண்மை ஏதோ ஒரு வகையில் தனக்கான நீதி தேடிக்கும். இதை ஏன் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இந்த படம் பாருங்கள், உங்களுக்கே புரியும். அண்ணா, உங்களை மீட் பண்ண ஒருத்தர் வந்திருக்காரு. உள்ள வர சொல். ஹலோ பிரதர். யார் ப்ரோ நீங்க? என்னோட பேர் தர்மராஜ். நான் தமிழ் டி சேனலில் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணுறேன். சரி. நீங்கள் பண்ணுற லோக்கல் ஸ்மக்லர் பற்றி என் ஃப்ரெண்டு அர்ஜுன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறான். என்னடா சொல்கிற? நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். அதுக்குண்டான அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். சரி, நான் பணம் தந்துடுறேன். அவனை கொலை பண்ண மட்டும் ஹெல்ப் பண்ணு போதும். முரளி, அர்ஜுன் ஒரு ரிப்போர்ட்ரு. நான் பண்ண ஸ்மக்லிங் பற்றிலாம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கிட்னாப் பண்ணிட்டு அவன் எவிடன்ஸையும் வாங்க பாருங்கள். நம்ம தான் அதுக்கு பின்னாடி இருக்கோம்னு தெரியக்கூடாது. கடைசி வரைக்கும் இது மிஸ்ஸிங் கேஸாகவே தான் இருக்கணும். மிச்சத்தை தர்மராஜன் ஒருத்த நாளைக்கு கொண்டு சொல்லுவோம். ஸ்கெட்சு மிஸ்ஸே ஆகக்கூடாது. சரி, மேட்ரு என் கை வந்துச்சுல, நான் பார்த்துக்கிறேன். ஜெயிக்கிற மாதிரி போய் தோத்துட்டா. உன் பிளே சரியில்லை மச்சி. ஒரு நிமிஷம். ஹலோ. ஹலோ, என்னடா விஷயம்? நாளைக்கு நம்ம இடத்துக்கு தர்மராஜன் ஒருத்தனோட டீட்டெயில்ஸ் கொடுப்பான். அவனை இப்போதைக்கு போட வேணாம், அவனை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்னவனே அவனை முடிச்சிருங்க, சரியா? ஓ அப்படியா, சரி, நான் விசாரித்து சொல்கிறேன். வணக்கம் பாஸ். நீங்கள் தான் முரளியா? இல்லை, என்னோட பேர் செல்வா. சேது பண்ணுற க்ரைமை பற்றி அவனுக்கு எப்படி தெரியும்? இந்த டீட்டெயில்ஸ்னால் யார் அவனுக்கு சொல்லியிருக்கோம்? எனக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கேன். சரி. நான் அவன் ஏரியாவில் தான் இருக்கேன். அவனை எங்கேயே வச்சு கொலை பண்ணிடலாமா? எப்படி பிளான் ஈஸியாக முடிஞ்சிடும்ல? டேய், ஒன்று அங்கே அமிச்சதே உன் மேலே யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான். அவனை அங்கே கடத்த முடியுமா முடியாதா அதை மட்டும் பார்த்துட்டு வா. கொலை பண்ணுறதே பெருசு இல்லை, அது தடை இல்லாமல் பண்ணணும். இல்லைன்னா அந்த சேது பையன் மாதிரி தான் மாற்றிட்டு இருந்துச்சு. நான் மானிட்டர் பண்ணபடி அவன் ஏரியாவில் வச்சு அவனை கடத்த முடியாது. அங்கே ஏகப்பட்ட சிசிடிவி கேமரா, ஆள் நடமாட்டம்லாம் இருக்குது. ஆஃபீஸ் வர வழி தான் அவன் பிளான் எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருக்கும். என் வேலை முடிஞ்சிச்சு, எல்லாம் உன் கையில் தான் இருக்குது. பிளான்லாம் பக்காவாக இருக்குது. அவன் வந்து கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. என்னடா பிளான்லாம் பக்கம் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. அவன் டாக்குமெண்ட்ஸ்லாம் லீக் பண்ணானே அவன் ஃபுல்லாக ஜெயிலில் கழி திங்க வேண்டியதான். அவனை கொலை பண்ண பிளான் பக்காவாக இருக்குது. எப்படி எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுற டேட்டா தர்மராஜ் நம்மக்கிட்ட சொல்லிடுவான். நீ ஒன்றும் கவலைப்படாது. அவனோட எல்லா மூவும் நமக்கு தெரியும். அவனால் நம்மக்கிட்ட வந்து தப்பிக்கவே முடியாது. ஹலோ, சொல்கிறா அர்ஜுனு. சேதுவோட ஃபைல், ஹார்ட் டிஸ்க் எல்லாம் இன்னைக்கு சேனல் சப்மிட் பண்ணிடலாம். அப்படியாடா? ஓகே, நான் நேராக ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன்டா. கடவுளே, எப்பயும் நீ தான் காப்பாற்றணும். சொல்லுடா. முரளி, இன்னைக்கு தான் அர்ஜுன் வந்து எவிடன்ஸை வந்து ஆஃபீஸுக்கு கொண்டு போக போகிறான். நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்க சொல்லிட்டல, நாங்கள் பார்த்துக்குறோம். மஜா டைப்புங்க வெத்தலை காம்புன்னு சொன்ன லைட்டா
ஹலோ, சொல்கிறா. டே அர்ஜுன் இன்னைக்கு தான் டாக்குமெண்ட் கொண்டு போகிறானா, அவனோட சாப்டர் இன்னைக்கு முடிச்சிருங்க. தம்பி, நம்மளுக்கு வேலை வந்துருச்சு. ஹலோ, அர்ஜுன் பைக் ரெடியா? பைக் கொடுத்து 2 நாள் ஆச்சு, இன்னும் ரெடி ஆகலையா? அட என்னண்ணா, சரிண்ணா நான் பார்த்துக்கிறேன். ஹலோ. ஹலோ, ரேப்பிடோவா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. என்ன ஏரியா? ப்ரோ அம்பேத்கர் நகர் ப்ரோ. அம்பேத்கர் நகரா? ஓகே ப்ரோ, 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். சரி, ஓகே ப்ரோ. லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். கரெக்டாக அந்த லொக்கேஷன் வந்துடுங்க. சரி ஓகே ப்ரோ. எல்லா வெவ்வேறு மனிதர்களோட கதையும் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணிக்கிறதுக்கான காரணம் ஆக்சிடென்ட்டு நினைப்போம், ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. ப்ரோ சொன்ன லொக்கேஷனுக்கு வந்தாச்சு ப்ரோ. ப்ரோ நான் உங்களை பார்த்துட்டேன், இருங்க வரேன். ப்ரோ இங்கே. வாங்க ப்ரோ. உங்கள் நேம் ப்ரோ? என் பேர் அர்ஜுன் ப்ரோ. என் பேர் கிருஷ்ணா ப்ரோ. நீங்கள் என்ன ஒர்க் ப்ரோ பண்ணுறீங்க? பேசாமல் சீக்கிரம் போங்க ப்ரோ, ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே ப்ரோ. ஹலோ, அவனுக்கு வந்துட்டானுங்க, வண்டி எடுத்து அப்படியே ரெடி ஆகுது. இவனை தானடா கடத்தணும், இவனையும் சேர்த்து கடத்துற மாதிரி ஆயிடுச்சுடா. சேதுவை பற்றின ஹார்ட் டிஸ்க் டாக்குமெண்ட்டு இன்னும் உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கா? அவனை பற்றி உனக்கு யார் இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? எனக்கு எதுவுமே தெரியாது. டே மயிரே, இப்படியே சும்மா பேசிகிட்டு இருக்காத. இப்படியே பேசிகிட்டு இருந்த உனக்கு கழுத்தெடுத்து போட்டு போய்கிட்டே இருப்பேன். எனக்கு எதுவுமே தெரியாது, ப்ளீஸ். இவன்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கிறேன்? அவன் தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறான். போகிறான் போக்கு. இருடா, அவனை பற்றி அறுத்து போட்டு போடுறா. டே ஒரு சான்ஸ் கொடுத்து நீ கட்டவரு தூங்கிட்டான்டா. ஹார்ட் அட்டாக்லேயே போய் சேர்ந்துருப்போம் போல. வணக்கம் தம்பி, டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் வேணுமா? டேய் எங்கடா கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ப்ரோ லேண்ட் புரோக்கரா நீ? அட கொய்யால, என்னடா சொல்கிறாங்க? இவ்வளோதான் இருக்கு டாக்குமெண்ட். எவ்வளோ கேட்டாலும் அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வேற எதுவும் சொல்லலையா? கேட்டா நக்கல் மேல வேற பதில் சொல்றானுங்க. இல்லைடா, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, எப்போ கால் பண்ண எப்படா கால் பண்ணுறீங்க? கடத்திட்டீங்களா? என்னது சேர்த்து கடத்திட்டீங்க? என்னடா சொல்கிறீங்க? ஒருத்தர் கடத்த சொன்னால் 2 பேர் ஏன்டா கடத்தி வச்சுருக்கீங்க? ஏன்டா டிரைவருக்கும் ஆளுக்கும் வித்தியாசம் தெரியாதா? ஒரு வேலை உருப்படியாக பண்ண மாட்டீங்களாடா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டாக்குமெண்ட் எரிச்சிட்டு அந்த டிரைவரையும் சேர்த்து போட்டு தள்ளிடுங்க, சரியா? பண்ணிவிட்டு அதே உருப்படியாக பண்ணுங்கள், பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள், சரியா? வைக்கிறேன். என்னாச்சு? அண்ணா, வேலையை முடிச்சாச்சு. அது அப்புறம் அந்த தர்மாவே போட்டுருங்க. நம்மளே ஒரு ஃப்ராடு, அவன் நம்ம கிட்டேருந்து காசு வாங்க பார்க்குறான். நீ அவன் நமக்கு தேவையில்ல, அவன் சாப்டரையும் க்ளோஸ் பண்ணுறங்க.
you are trying to call is currently not reachable. Please try again later. என்ன ஃபோன் எடுக்கல? இந்த எவிடன்ஸ் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருச்சு. இந்த க்ரைமில் சம்மந்தப்பட்டவங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கெட்டவங்க தப்பிக்கிறதுக்காக இவ்வளோ பண்ணியும் ஜெயிக்கிற பாசிபிலிட்டிஸ் நல்லவங்கக்கிட்ட தான் இருக்குது. நம்ம ஒரு தப்பு பண்ணால் சட்டத்துக்கிட்ட இருந்தோம் கடவுள்கிட்ட இருந்தோம் தப்பிக்க முடியாது. தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். கர்மா இஸ் வாட் யூ கிவ் கெட் பேக். இதை சொல்கிற ஒரு சின்ன பதிவு தான் இந்த படம்.